ஈஸ்வரா பட்டாசு கடை ஈரோடு மாவட்டத்தில் கொல்லம்பாளையம் மற்றும் சிவகிரி கொங்கு மண்டபத்தில் மிக சிறந்த முறையில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் வெடிக்கக்கூடிய அனைத்து விதமான பல முன்னணி கம்பெனிகளின் பட்டாசுகள் மிக மிக குறைந்த விலையில் கொல்லம்பாளையம் ஆசிரமம் பள்ளி அருகில் சிவகிரி கொங்கு மண்டபத்தில் என 2 இடங்களிலும் ஈஸ்வரா பட்டாசு கடை. ஈஸ்வரா பட்டாசு கடைக்கு வாங்க, குறைவான விலையில நிறைய பட்டாசுகளை அள்ளிட்டு போங்க. திராவிட மாடல் ஆட்சி 4ஆம் ஆண்டு சாதனை படைத்த மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு பாராட்டு நன்றி விழா மற்றும் சமூக ஒற்றுமை மற்றும் தொழிலாளர் வாழ்வுரிமை மாநாடு. பிரச்சனையோ எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்பட்டதில்லை. இந்த போற தேர்தலில் இருந்து ஒரு சமூகத்திற்கான ஒரு தேர்தல் நோக்கத்துடன் பெரும் ஒரு பிரச்சனைகளை எல்லாம் அங்கேயே ஏற்படுத்தினாங்க. இங்கே ஒரு சமூகத்துக்கான ஒரு முரண்பாடு அந்த மாதிரி ஒரு பிரச்சாரத்தை ஏற்படுத்தினாங்க. நாங்கள் எங்கெல்லாம் எப்பவுமே நாங்கள் ஒற்றுமையாக தான் இருக்கிறோம். எங்களுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த அனைத்து சமூகம் ஒற்றுமைக்கான ஒரு மாநாட்டை நடத்தணும் அப்படின்னு சொல்லி கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய இளைஞரணி செயலாளர் அவரோட பேசினா. அதுக்கப்புறம் அவர் சரி பொதுச் செயலாளர் சந்தித்து பேசிட்டு முடிவு பண்ணலாம் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அதே மாதிரி நாங்கள் திருச்செங்கோடு போய் பொதுமக்களை சந்தித்து அவர் பொதுச் செயலாளர் பேசினோம். அவர் ஃபஸ்ட்டு கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியும் தமிழக தொழிலாளர் கட்சி சார்பாக நீங்கள் ஒருங்கிணைந்த கூட்டம் நடத்துகிற மாதிரி பேசிட்டு பொதுச் செயலாளர் இருந்துக்கிட்டு வேண்டாம் அனைத்து சமூகத்தையும் கூப்பிடுறதுனால ஒரு 2 சமூகம் மட்டும் ஒற்றுமை மாநாடு அது வேண்டாம், தமிழக தொழிலாளர் கட்சி சார்பாகவே நடக்கட்டு, நம்மள கூட இருந்து சப்போர்ட் பண்ணுவோம், வேலை செய்வோம் அப்படின்னு சொல்லிங்க. அதுக்கப்புறம் செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி இந்த கூட்டத்தை நடத்துகிறதாக இருந்தது. அது கரூர் துயர் சம்பவத்தினால அது தள்ளி போயிடுச்சு, நம்ம நடத்த முடியல. அதுக்கு மீண்டும் இந்த கூட்டத்தை நடத்த கொங்குநாடு மக்கள் கட்சியினுடைய இளைஞரணியும் மொடக்குறிச்சி சட்டமன்ற பொறுப்பாளர் மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருந்து எல்லா வகையிலும் எங்களுக்கு உறுதுணையாக இருந்து இந்த மாநாட்டை இந்த அளவுக்கு நடத்துறதுக்கு எல்லா விதமான உதவிகளை செய்து, அதே போல் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் பிரபு அவர்களும் மற்றும் அவனுடைய கொள்கை பொறுப்பாளர் செயலாளர் சுரேஷ் பொன்னிவேல் அவர்கள் மற்றும் ஒன்றிய செயலாளர்கள் அனைவரும் ஒத்துழைப்பு ஓட இந்த மாநாட்டை சிறப்பாக நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த மாநாடு சமூக ஒற்றுமை, எந்த ஒரு காரணத்தை கொண்டு மேற்கு மண்டலத்தில் நாங்கள் சமூக ஒற்றுமையாக தான் இருக்கிறோம். வர்ற தேர்தலில் திராவிட மாடல் ஆட்சியினுடைய கூட்டணியில் நீங்கள் யாருக்கு சீட்டு கொடுத்தாலும் இங்கே இருக்கிற அருந்தீர் சமூகம் யார் மேலேயும் எங்களுக்கு காழ்ப்புணர்ச்சி கிடையாது. நாங்கள் பெரும் வர வாக்குகள் வித்தியாசத்தில் நாங்கள் வெற்றி பெற செய்வோம். எங்களுக்கு எந்த ஒரு எதிர்ப்புகள் இல்லை. அதுக்கு ஏதோ ஒரு தேர்தலுடைய காரணத்துக்காக ஆதாயத்துக்காக சில அமைப்புகளை இதை இங்கே இருக்கிற சமூகத்திற்கு ஒரு முரண்பாடாக மாறி ஒரு பெரிய ஒரு தோற்றத்தை காட்டினாங்க. அப்படி ஒன்றும் இல்லை. வரும் 2026 திமுக கூட்டணியில் நான் ஓப்பனாக சொல்கிறேன், கொங்கு மக்கள் தேசிய கட்சியினுடைய யாருக்கு நீங்கள் இங்கே சீட்டு கொடுத்தீங்கன்னாலும் நாங்கள் அதிக ஓட்டில் நாங்கள் வெற்றி பெற செய்வோம். மொடக்குறிச்சி தொகுதியில் எந்த காழ்ப்புணர்ச்சியோ அவரே இங்கே இருக்கிற கொங்கு நாடுனுடைய மக்கள் தேசிய கட்சியினுடைய இளைஞரணி எனக்கு 35 ஆண்டு கால பழக்க வழக்கம். எந்த ஒரு காலகட்டத்திலையும் இந்த சமூகத்துக்காக ஒரு எதிர்ப்பான பிரச்சனையோ, நாங்கள் எந்த ஒரு காலகட்டத்திலையும் அவங்கள ஒரு எதிர்ப்பானதோ எங்களுக்கான ஒரு காழ்ப்புணர்ச்சியோ இதுவரையில் நான் பார்த்ததில்லை. அவர் எந்த இடத்துல நின்னது கிடையாது. அதே போல் தமிழக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் திராவிட மாடல் ஆட்சியில் குழந்தை வதையில் முதியவர் வரைகள் ஏராளமான நலத்திட்டங்கள் ஒவ்வொன்றும் சொல்ல நேரம் போதாது. திராவிட மாடல் ஆட்சியை நாங்கள் என்றைக்குமே அவருடன் துணை நிற்போம். திமுக மீண்டும் வெற்றி பெற தமிழக முதல்வராக தளபதி மீண்டும் முதல்வராக தமிழக தொழிலாளர் கட்சி எப்போதும் கூட நின்று நாங்கள் உறுதுணையாக இருப்போம். அவர்களுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் பாராட்டு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் இந்த தொழிலாளர்களுடைய வாழ்வுரிமை, இந்த வாழ்வுரிமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைவருக்கும் 3 சென்ட் நிலம் அனைத்து சமூகத்தினருக்கும், இதுவரையில் வீட்டு நிலம் இல்லாதவர்களுக்கு அனைவருக்கும் 3 சென்ட் நிலம் வீட்டு நிலம் கொடுக்கணும்.
இது ஒரு கோரிக்கை. அதே போல் பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறதுக்கு அரசு ஒரு 3 லட்ச ரூபா வழங்குது. அது அஸ்திவாரம் பறித்து மெத்தரை கூட பத்தாது. நாங்கள் அரசு இடத்துல பணிவான ஒரு கோரிக்கை வைக்கிறோம். எங்களுக்கு வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள மக்களுக்கு அந்த 3 லட்சத்தை அதிகப்படுத்தி 10 லட்சமாக வழங்குங்கள். எங்கள் மக்கள் இன்னும் வீடு இல்லாத கிடக்குறாங்க. வீடு கட்டுறதுக்கு எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியுங்க. கிடா வெட்டலாம், பொங்க வைக்கலாம், கும்பாபிஷேகம் பண்ணலாம், கல்யாணம் பண்ணலாம். ஆனால் வீடு கட்டுறது பெரிய பட்ஜெட், செய்ய முடியாது. 90% பேர் இன்னைக்கு கடங்காரராக பூரா வீடு கட்டுற பிரச்சனை தான் கடங்காரமாகுவாங்க. இது ஒரு கோரிக்கை மாண்புமிகு முதல்வர் அவருக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த இட ஒதுக்கீடு மாண்புமிகு கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அருந்ததியருக்கான மக்கள் மீதுள்ள அக்கறையும் பாசமும் மேற்கு மண்டலத்தினுடைய தளபதி அருந்ததியர் சமுதாயத்துக்கு 6% இட ஒதுக்கீடு கொடுக்கணும். பல முறை, உங்களுக்கெல்லாம் தெரியுமா தெரியாது எனக்கு தெரியாது, பல முறை கோரிக்கை கொடுத்திருக்கிறார்கள். இன்றைக்கு வரையில் மேற்கு மண்டலத்தில் அதிகமாக வாழுகின்ற அருந்ததியர் சமூகம் அனைத்து வகையில் நீங்கள் முன்னேறணுங்கிற அக்கறையும் பாசம் கொண்ட நம்மளுடைய கொங்கு நாடு தளபதி ஆர் ஈஸ்வரன் அவர்களை இந்த நேரத்தில் நான் இந்த மாநாட்டு வழியாக பாராட்ட நன்றி கடன் பட்டிருக்கிறேன். அதே போல் பார்த்தீங்கன்னா நமது மாவட்டத்தினுடைய மாண்புமிகு அமைச்சர் முத்துசாமி அவர்கள் மிகப்பெரிய ஒரு சாதனை ஈரோடு மாவட்டத்தில், இந்த சுற்றி வட்டத்தில் 4 மாவட்டங்கள் எங்கேயுமே அம்பேத்கர் சிலை அமைக்கல. அவர் அம்பேத்கர் சிலை அமைத்து இங்கே இருக்கிற சமூகத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையை ஏற்படுத்தினார். அதே போல் பொல்லானுடைய அறக்கட்டளை மிக தள்ளி போய்கிட்டே இருந்தது. அது ஆரம்பித்தது போன ஆட்சி காலத்திலேருந்து. அவர் வந்து உடனடியாக அந்த இடத்துல கட்டடத்தை கட்டி இந்த அருந்ததியர் சமூகத்திற்கு ஒரு மிகப்பெரிய பெருமையை சேர்க்கும் வகையில் மாண்புமிகு நமது வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி செலுத்துகிறேன். அதே போல் ஈரோடு பாராளுமன்ற உறுப்பினர் அன்புக்கும் பாசத்துக்குரிய என்னுடைய ஒரு 25-20 ஆண்டு கால என்னுடைய நண்பர் பிரகாஷ் அவர்கள் இன்றைக்கு பாராளுமன்ற உறுப்பினராகி ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற 6 தொகுதிகளும் எங்கே பார்த்தாலும் தெருவிளக்கு அவர் தான் இருக்குது. ஏராளமான நன்மைகளை செய்து மிகப்பெரிய வெற்றிக்குரிய இன்னை வெற்றி நடை போடுற அளவுக்கு அவருடைய பணிகளை சிறப்பாக செய்து வருகிறார். ஆகவே இன்னும் நிறைய பேச வேண்டியது இருக்குது. நம்மளுடைய நிர்வாகிகள் பேசணும். என்னுடைய உரையை முடித்து கொண்டு இந்த தொழிலாளர்களுக்கு இட ஒதுக்கீடுக்காக பாடுபட்ட தலைவர் மாண்புமிகு நமது பொதுச் செயலாளர் கொங்கு தளபதி ஆர் ஈஸ்வரனுக்கு மீண்டும் நான் நன்றி தெரிவித்துக் கொண்டு, இந்த 6% இட ஒதுக்கீடு மத்திய அரசு மக்கள் வாரியாக கணக்கெடுக்க அறிவிப்பு விடுத்துள்ளது. எப்போ நடக்கும் தெரியாது. இருந்தாலும் அவரோடு நாங்கள் தமிழக தொழிலாளர் கட்சி என்றைக்குமே கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியுடன் நாங்கள் இணைந்து பயணிப்போம். மேற்கு மண்டலத்தில் 10 மாவட்டங்களை கொங்கு வெள்ளாள கவுண்டர் சமூகம் மற்றும் அருந்ததியர் சமூகம் பெருமளவில் 40-80% பேர் அனைத்து அரசியல் ஆளுமை எல்லாத்திற்கும் ஒருங்கிணைந்து நாங்கள் அவரோடு நின்று நாங்கள் இந்த தேர்தலை பாடுபடுவோம். அதே போல் அருந்ததியர் சமுதாயத்தினுடைய வாழ்வாதாரத்துக்கு பார்த்தீங்கன்னா 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி இலவச வீட்டுமனை பட்டா கொடுத்தாங்க. ஒருத்தருக்கு ஒரு 40 வயசுக்கு இருக்கும்போது ஒரு இலவச வீட்டுமனை பட்டா கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கலாங்க. 20 வருஷத்துக்கு என்ஓசி அது வந்து தடை. நீங்கள் வந்து அது பத்திரம் பண்ண முடியாது, வீடு கட்ட முடியாது, பேங்க்கு வந்து கடனுக்கு போக முடியாது. அது வந்து உங்களுக்கு நிபந்தனையோடு கொடுக்குறாங்க. சரி, 20 வருஷம் கழிச்சு மீண்டும் அதுக்கு ஆன்லைன் பட்டா கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது நீங்கள் மீண்டும் இன்னொரு 8 வருஷம் அது நிபந்தனை வச்சிங்கன்னா 40 வயசுக்கு பட்டா வாங்குறவ 30 வருஷம் போனால் எப்படி வீடு கட்ட முடியும்? சரி, வயசானவங்க எப்படிங்க அவனுடைய வாரிசுக்கு எழுதி கொடுப்பாங்க? இந்த மாநாட்டு மூலமாக தமிழக முதல்வர் அவர்களுக்கு என்னுடைய பணிவான இந்த கோரிக்கையை வைத்துக் கொள்கிறோம். உங்களுக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த இலவச பட்டாக்களை நிபந்தனையை ரத்து செய்து இணைவெளி பட்டா வழங்குங்க. இதுக்கு முன்னாடி கொடுக்க இணைவெளி பட்டாவை ரத்து செய்யுங்க. படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை அதிகப்படுத்துங்க. வேலை இல்லாதவர்களுக்கு மத்திய அரசு டாட்கோ கடன் வங்கி ஒன்று நடத்துகிறாங்க. யாரும் போய் வங்கியில் லோனே வாங்க முடியாது. கேட்டிங்கன்னா பத்திரம் கேட்பாங்க, சொத்து மதிப்பு கேட்பாங்க.
எங்கிருந்து கொடுப்பாங்க? ஆகவே தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட அருந்தொரு சமூகத்திற்கு தாட்கோ வங்கியில் படித்து வேலையில்லாத இளைஞர்களுக்கு 50 லட்சம் முதல் 1 கோடி வரையில் அவங்களுக்கு லோன் கொடுங்க, நாங்கள் பொழைச்சிக்குவோம். ஒன்று, படித்தவங்களுக்கு வேலை கொடுங்க, வேலை இல்லைனால் அவங்களுக்கு கடன் உதவி செய்யுங்க, நாங்கள் முன்னேறிடுவோம். கிராம பகுதியில் பார்த்தீங்கன்னா இதுவரையில் எந்த கட்சியும் எந்த ஈக்கம் பேசாத ஒரு கோரிக்கையை நான் வைக்கிறேன். பஞ்சமி நிலங்களை எடுத்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பிரித்து கொடுக்க, அது இல்லாத மாவட்டங்களில் தனியாருக்கு சொந்தமான நிலங்களை எடுத்து நாங்கள் குத்தகை கொடுத்தால் அதுக்கான குத்தகை பணத்தை அரசு மானியமாக கொடுங்க. இப்போ இந்த மக்கள் முன்னேற்றத்துக்கு எல்லா வகையிலையும் நாங்கள் தொழிலாளர் முன்னேறிடுவாங்கன்னு சொல்லி இந்த மாநாட்டில் இன்னும் அதிகம் பேச வேண்டியது பொறுப்பாளர்கள் தலைமையினுடைய அமைச்சர் மக்கள் இருக்கிறாங்க. அதனால் இதுவரையில் மக்கள் எல்லாம் பேசவரையில் போட்டால் கோந்துருங்க, இன்னும் தலைவர்களெல்லாம் பேசணும்னு சொல்லி பேச வாய்ப்பளித்ததுக்கு மாநாட்டின் வாயிலாக எல்லாத்துக்கும் நன்றி செலுத்தி அனைவருக்கும் மேடையில் இருக்கிற அனைத்து பொறுப்பாளர்கள் நன்றி செலுத்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக நான் தான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? முதல்ல பல்லடம் மக்கள் மட்டுமில்லாமல் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் இமான் அண்ணாச்சியின் இனிய தீபாவளி வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன், வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு என்ன சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னா, நம்ம பல்லடத்தில் அண்ணா நகரில் ஜேகே பட்டாசு கடை அப்படின்னு சொல்லி தீபாவளியை முன்னிட்டு பிரம்மாண்ட ஒரு பட்டாசு கடை ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த தீபாவளியை நீங்கள் மிக மகிழ்ச்சியாக சிறப்பாக பாதுகாப்பான வெடிகளோடு இப்போ நீங்கள் கொண்டாடணும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நினைவூட்டுறேன். மறக்காமல் சொல்கிறேன், நம்ம பல்லடத்தில் அண்ணா நகரில் அமைஞ்சிருக்கிற ஜேகே பட்டாசு கடைக்கு போங்க. ஆமாம், ஜேகே பட்டாசு கடைக்கு வாங்க, வந்து பாதுகாப்பான பட்டாசுகளை அருமையாக ஜாலியாக வெடித்து சந்தோஷமாக அந்த தீபாவளியை கொண்டாடுங்க அப்படிங்கிறத உங்கள் இமான் அண்ணாச்சி நான் அன்போட கேட்டுக்கிறேன். மீண்டும் அனைவருக்கும் என்னுடைய இனிய தீபாவளி வாழ்த்துக்கள்.